வெல்கம் டு ஸ்வேதா கிச்சனுங்க. நம்ம இங்கே பார்க்க போகிறது சூப்பரான ஒரு கஞ்சிங்க. இது என்னென்னா, இன்றைக்கி நியூசிலாந்து இந்தியா ஃபைனல் மேட்ச் இல்லைங்களா. நான் ஸ்நாக்ஸ் எதுவும் செய்யலைங்க வீட்டில். அதனால் தம்பியோட ஃப்ரெண்டு இந்த மாதிரி ரம்ஜான் நோம்பு இருக்காங்க. அவங்க கஞ்சி கொடுத்து விட்டாங்க. சூப்பராக இருக்குங்க கஞ்சி, செமையாக. அதில் கேரட்டு, அப்புறம் இஞ்சி, பூண்டு, புதினா, கொத்தமல்லி, பச்சை பட்டாணி, தேங்காய் எல்லாமே போட்டு செஞ்சுருக்காங்க. பயங்கர ஸ்ட்ரென்த்துங்க, நல்லா இருக்குதுங்க இந்த கஞ்சி. இந்த மாதிரி எல்லாருக்கும் ஆளுக்கு 2 டம்ளர் ஊற்றி கொடுத்தாங்க. எல்லோரும் குடிச்சிட்டாங்க சூப்பராக. நல்லா புதினாலாம் போட்டு நல்லா வாசனையாக இருக்குங்க. நல்லா சத்தும் கூட இந்த கஞ்சி. பாருங்கள், உங்களுக்கு யாருக்கு இந்த நோம்பு கஞ்சி பிடிக்கும்? நோம்பு கஞ்சி கிடைச்சா குடிங்க. நோம்பு கஞ்சி பிடிக்கிறவங்க நோம்பு கஞ்சி கிடச்சிச்சின்னா குடிங்க. நல்லா சத்தாக இருக்குதுங்க கஞ்சி, செமையாக இருக்குங்க. நல்லா தக்காளி எல்லாமே போட்டு பண்ணியிருக்காங்கங்க. நீங்களும் இந்த மாதிரி நோம்பு கஞ்சி குடிங்க, ஓகேங்களா? நாங்கள் ஒவ்வொரு மேட்ச்சுக்கும் ஸ்நாக்ஸ் செய்வேன். இந்த மேட்ச்சுக்கு ஸ்நாக்ஸ் செய்யலை. அதனால் இந்த கஞ்சியை குடித்து நாங்கள் மேட்ச் பார்த்துட்ருக்கோம். பார்த்து முடிக்கிறோன்னா மேட்ச் பார்த்துட்ருக்கோம். இப்போ தான் நியூஸில் பேட்டிங் முடிஞ்சுது. இனி இந்தியா பேட்டிங்கும் பார்ப்போம். நான் தான் சொன்னேன்ல உங்களுக்கு, நான் ஒரு கிரிக்கெட் பைத்தியம். இந்த மாதிரி ஃப்ரீயாகிற டைமில் நான் கிரிக்கெட்னால் விட மாட்டேன். யார் கூட அடித்தாலும் பார்த்துட்டே இருப்பேன் மேட்ச். நான் ரொம்ப வருஷமாக பார்க்குறேங்க. இப்போ மட்டும் பார்க்கல, நான் ரொம்ப வருஷமாக பார்க்குறேன். 96 நான் கிரிக்கெட் பார்த்துட்ருக்கேன். எல்லோரும் கேட்பாங்க, எல்லாம் நாடகம் பார்க்குறாங்க, நீங்கள் என்ன கிரிக்கெட் பார்க்குறீங்கன்னு. எனக்கு கிரிக்கெட் பார்த்து எனக்கு பழக்கமாயிடுச்சிங்க. அதனால் கிரிக்கெட் பார்க்குறேன். உங்களுக்கு இந்த யாருக்கெல்லாம் நோம்பு கஞ்சி பிடிக்கும்னு சொல்லி சொல்லுங்கள். கிடைச்சா குடிங்க, ஓகேங்களா? பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்வேதா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.